இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் மசோதா. தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றுபட்டுள்ளன. பராகுவே அதிபர் சாண்டியாகோவை வரவேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா சந்திப்பு. இரு நாடுகளும் நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக திரௌபதி முர்மு பேச்சு. உலகளாவிய விமான போக்குவரத்து சுற்றுச்சூழல் அமைப்பில் இந்தியா மிகப்பெரிய சந்தை. டெல்லி சர்வதேச விமான போக்குவரத்து குறித்த முன்னணி பங்குதாரர்கள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு நாளை கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். பிரதமர் மோடியின் 3வது பதவிக்காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முக்கிய ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் சிறை. சென்னை மகளிர் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனை தவிர்த்து வேறு யாருக்கும் தொடர்பில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி திட்டவட்டம். விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. 4 ஆண்டுகளில் பல பாலியல் சம்பவங்களுக்கு ஏன் தீர்ப்பு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் கேள்வி. ஞானசேகரன் வழக்கில் யாரையோ மறைக்க முதலமைச்சர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆன்லைன் விளையாட்டிற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம், நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து வழக்கு. இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் இன்று 120 மின்சார பேருந்துகள் சேவை தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொதுக்குழுவா கழக மாநாடா என வியக்கும் வகையில் நடந்தேறியிருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவை புகழ்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் செம்மொழி நாளாக இன்று கொண்டாட்டம். கருணாநிதியின் நினைவிடம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி கமல்ஹாசன் வழக்கு. கன்னட அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து அம்மாநில உயர்நீதிமன்றத்தை அணுகினார் கமல். அரசியலாக்க வேண்டாம், நாம் எதிரிகள் அல்ல நண்பர்கள். கன்னட மொழி குறித்து கமல்ஹாசனின் பேச்சு சர்ச்சையான நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் கருத்து. ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு சந்திப்பு.
பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பு. அருப்புக்கோட்டையில் பஜாரில் நடந்து சென்ற முதியவர் மீது ஆம்னி வேன் மோதி விபத்து. நெஞ்சை பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. திருப்பூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயில் குடமுழுக்கு விழா. திரளான பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன். தமிழகத்தில் நேற்று மதுரை, தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஜூன் 15ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வுகள் ஒத்திவைப்பு. ஒரே கட்டமாக தேர்வு நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மறுதேதி விரைவில் வெளியாகும் என அறிவிப்பு. டெல்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 483ஆக அதிகரிப்பு. நாடு முழுவதும் 3961 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் மட்டும் 1435 பேர் தொற்றால் பாதிப்பு. ராஜஸ்தானில் ஆன்லைன் விளையாட்டுகளில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்த தம்பதி தற்கொலை. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் கழுத்தை நெரித்ததால் வேறு வழியின்றி கணவன் மனைவி விபரீத முடிவு. மிசோரம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய ஆற்றங்கரையோர வீடுகள். நிலச்சரிவில் சிக்கி வீடுகளை இழந்த பொதுமக்கள் மாற்று பகுதிகளுக்கு இடம்பெயர்வு. மணிப்பூர் மாநிலம் இம்பால் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் மிதப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. மாயமான 6 வீரர்களை தேடும் பணியில் ராணுவம் தீவிரம். கேரள மாநிலம் திருச்சூரில் இருசக்கர வாகன ஓட்டிகளை தாக்க முயன்ற யானை கூட்டம். வாகனங்களையே அங்கே போட்டுவிட்டு அலறியடித்து தப்பியோடிய வாகன ஓட்டிகள். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் கனரா வங்கியில் 58 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. சுமார் 53 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயமானது தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைப்பு. வியட்நாமில் இருந்து இந்தியா வந்தடைந்த புத்தரின் புனித நினைவுச் சின்னங்கள். புனித நினைவுச் சின்னங்களுக்கு ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை. பதினெட்டாவது IPL தொடரில் கோப்பையை வென்று மகுடம் சூடப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும். இந்தியா, இலங்கையில் போட்டிகள் நடைபெற உள்ளதாக ICC தகவல். BCCI-யின் இடைக்கால தலைவராகிறார் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா. தற்போதைய தலைவர் ரோஜர் பின்னி விலகி இருப்பதை அடுத்து செப்டம்பரில் புதிய தலைவருக்கான தேர்தலுக்கு ஏற்பாடு. லியோ படத்தில் நடன கலைஞர்களுக்கு சம்பளம் வழங்காமல் தினேஷ் மாஸ்டர் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு.
கல்யாண் மாஸ்டர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நடன கலைஞரை தினேஷ் மாஸ்டர் மற்றும் அவரது குழுவினர் தாக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தினேஷ் மாஸ்டர் பதவி விலக வலியுறுத்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.